வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் சத்துவாச்சாரி பகுதியில் கூட்டணி கட்சியினருடன் சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். சுதா, வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிரானந்த் வேலூர் மாநகருக்கு உட்பட்ட அந்த சத்துவாச்சாரி தெற்கு பகுதி வார்டுகளில் தற்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது பிள்ளையார் குப்பம், புதுவசூர், அதே போன்று வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டு அலமேலு மங்காபுரம், 23, 24வது வார்டு வள்ளலார், 26வது வார்டு ஆர்டிஓ ரோடு, 27வது வார்டு செவடத்தம்மன் கோயில் தெரு ஆகிய பகுதிகளில் கதிரானந்த் அவர்கள் திறந்தவெளி வாகனத்துல தீவிர வாக்கு சேகரிப்பில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். அப்போது பேசிய கதிரானந்த், அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றியுள்ளதாகவும், அதாவது அது என்னவென்றால் இந்த கலைஞர் உரிமை தொகை கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தோம், அதை நிறைவேற்றி இருக்கிறோம். விடுபட்டவர்களுக்கு 2 மாதங்கள்ல விரைவாக அது மற்ற பேருக்கும் வந்து சேரும், மற்ற மகளிருக்கும் வந்து சேரும் என்றும் கூறியிருக்கிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலும் மக்களுக்கான பல திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். அந்த கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி கடனை ரத்து செய்வோம் என்றும், அதே போன்று விவசாய கடன்களை ரத்து செய்வோம் என்றும் அந்த திமுக தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்து கூறிய அவர் தற்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதே போன்று இந்த மத்தியில் ஆளும் மோடி அரசு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு குண்டு மணி தங்கம் கூட வாங்க முடியாத அளவிற்கு விலைவாசி உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும், அதே போன்று அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகமாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளதாகவும் அந்த மத்திய அரசின் அந்த குறைகளையும் எடுத்து கூறி மக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். சுதா, விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.